ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹூக்கு அண்டு ஹை கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் 5 ஹூக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மிஷின் நீடில் எடுத்துக்கலாம். ஏன்னா அது அடிபாகம் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அதனால் எந்த இடத்துல நம்ம ஹூக் மாட்டுறோமோ அந்த இடத்துல இந்த நீடில் நல்லா உள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா ஒரு சின்ன ஹோல் கிடைக்கும். அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா சூப்பராக மாட்டிப்போம். இப்போ த்ரெட்டை 4 எடுத்திருக்கேன். இப்போது ஹூக்கில் இருக்க ஒரு ரிங்கில் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ரிங்லேயும் ஒரு 4 ஸ்டிச் போட்டால் போதும். இந்த ரிங் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ரிங்கை அப்படியே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ஹூக்குக்கு அதாவது கொக்கிக்கு நம்ம டாப்பில் தைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இங்கே நம்ம இந்த ரிங்கில் தைச்சோம்னாலே அது பர்ஃபெக்டாக சீட் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம த்ரெட்டை எங்கேயும் கட் பண்ணாமல் ஃபினிஷிங் இருக்காது இல்லையா, த்ரெட் இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே நாட் போட்டு அடுத்த கொக்கிக்கு நாட் போடணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபினிஷிங்கை எப்படி கொண்டு போகிறதுன்னு பாருங்கள். இப்போது கொக்கி பட்டி தைச்சோமோ அதில் டபுள் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த டபுள் கிளாத்துக்கு நடுவில் ஊசியை கொண்டு போகணும். எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே ஊசியை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு நம்ம அங்கே கொக்கி மாட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கொக்கியில் மறுபடியும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஸ்டிச் போட்டுற வேண்டியது தான். அடுத்து காஜாக்கும் நான் அதே மாதிரி தான் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் கிட்ட இருந்து நம்ம ஸ்டிச் எடுத்துக்கணும், தையல் ஊசி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் எடுத்து ஒரு 4-5 டைம் நம்ம திருப்பி நீடில் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த த்ரெட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்காக நான் 4 டைம் போட்டிருக்கேன். இப்போ கொக்கி நம்ம இந்த சைடு தான் மாட்ட போகிறோம் இல்லையா, அந்த சைடில் தான் நம்ம நாட் போடணும். அப்போ தான் கொக்கி ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டிச் போட்டோமோ ஒரு 1/2 இன்ச்சு போடுவோம், 1/2 இன்ச்சு இல்லை அதை விட கம்மியாக போட்டுட்டு இப்போவும் அதே மாதிரி நீடியில் 2 கிளாத்துக்கும் உள்ளே விட்டு நம்ம அடுத்து எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே வரைக்கும் நீடில் விட்டு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நீடில் வெளியே எடுத்துடணும். இப்போ மறுபடியும் எப்படி நம்ம இந்த பக்கம் காஜா கட்டினோமோ அதே மாதிரி அந்த பக்கமும் காஜா கட்டிடணும். கொஞ்சம் கிளாத்தை எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா காஜா அறுந்து போகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி. சரிங்களா? அவ்வளோதான், இப்போ முடிச்சாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது. பேக் சைடும் எந்த த்ரெட்டும் இல்லை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஒரே ஒரு நாட்டு வண்டி தான் இருக்குது.